Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம தயிர் கர்டோட பெனிஃபிட்ஸ், அதை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவேன், ஒரு ஃபுல் பேம்பர் செஷனுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், சிம்பிளாக ஈஸியாக அஃபோர்டபுளாக கிடைக்கிற ஒரு விஷயம் தயிர். அதை வச்சு நீங்கள் எப்படி உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கலாம், பேம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் நான் தயிர் அண்ட் யோகட் இது ரெண்டை பற்றியும் நான் வந்து பேச போகிறேன். ஸோ அதுக்கான ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டு ஒன்றா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் போக போக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், தயிர் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கும் நம்மளோட ஹேருக்கும் என்ன மாதிரியான நல்ல விஷயம்லாம் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேருக்கு நம்ம தலையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஹேர் அண்ட் ஸ்கால்ப்க்கு. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பேக் யூஸ் பண்ணுறேன்னா, தயிர், முட்டை, அப்புறம் ஆயில். ஸோ இது மூணும் கலந்து ஒரு பேக்காக வந்து நான் என்னுடைய தலைக்கு போட போகிறேன். ஸோ இதில் இருக்க தயிர் வந்து தான் என்னுடைய பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக இருக்க போகுது. ஸ்கால்ப்க்கு தயிர் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணும். தயிரில் ஆல்ரெடி நிறைய நல்ல நியூட்ரியன்ஸும் இருக்குது, லைக் கால்சியம், ப்ரோட்டீன், ஜிங்க், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்கால்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு கியூர் பண்ணுறதுக்கு தயிர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது ட்ரை ஃப்ளேக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதிரி ஆயிலியாக கட்டியாக இருக்க மாதிரியான டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்ட் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மெடிசன். அடுத்து எக்லேயும் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ இது வந்து ஹேரோட க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடிய ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசேஷனுக்கு. ஸோ ஆயில் இல்லாமல் கூட இது ரெண்டுமே வந்து போதும். பட் ஆயில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அந்த ஒரு ஷைன் அண்ட் உங்களுடைய ஸ்கால்பில் வந்துட்டு அந்த ஒரு மாய்ஸ்சரை வந்து ரீடைன் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்காக தான் இந்த மூணை வந்து நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு காம்பினேஷன் இல்லை கன்காக்ஷன் வந்து எனக்கு மாறிட்டே இருக்கும். என்கிட்ட அப்போ என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் வந்து மாற்றிட்டே இருப்பேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரியான கர்ட் பேக் நீங்கள் போடுறீங்கன்னா உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, 15 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சிட போகிறேன். இந்த டைம்லேயே நான் என்னுடைய ஸ்கின் பேம்பரையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். இப்போ வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இது ஒரு ஃபேஸ் பேக், அதாவது கடலை மாவு, மஞ்சள் அண்ட் தயிர் பேக். என்னுடைய ஸ்கின் எப்போ வந்து என் பேச்சை கேட்காத மாதிரியோ இல்லை கொஞ்சம் லைஃப்லெஸ்ஸாக இருக்கோ அப்போனா இந்த பேக் தான் வந்து ஆப்ட் பண்ணிப்பேன். ஸோ இதுலேயும் தயிர் தான் வந்து ஒரு பேஸ் இன்க்ரீடியன்ட், அதாவது மிக்ஸ் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா தண்ணி அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஃபேவரட் வந்து தயிர் தான். ஸோ தயிர் அகைன் உங்கள் ஸ்கின்ல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் வந்து கம்மி பண்ணுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து டைட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் நிறைய மாய்ஸ்சரும் கொடுக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ட்ரையாகவும் இருக்காது. ஆல்சோ கர்ட் வந்து உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும், பிளெமிஷஸ்லாம் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரே யூஸ்லேயே வந்து ஃபுல்லாக போக வச்சிடாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் விசிபிளாக பார்த்த ஒரு பெரிய சேஞ்ச் என்ன, நான் கர்ட் போடும் போதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்ல நான் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறமும் ஒரு சின்ன க்ளோ இருக்கும், ஒரு லேயர் ஆஃப் க்ளோ இருக்கும். அண்ட் என்னோட ஸ்கின் விசிபிளா ரொம்ப டைட்டா வந்து ஃபீல் ஆகும். ஸோ இதையே நீங்க என்ன பண்ணலாம், உங்க கை காலையும் நீங்க தாராளமா தடவலாம். அண்ட் உங்களுக்கு சன் டேன் இருக்குன்னா ப்ளீஸ் இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ரெகுலரா போடுங்க. டெய்லி ஈவினிங் போடுங்க. 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் மட்டும் வச்சிருந்தா கூட போதும். ஃபுல்லா காயணும்னு கிடையாது. அதுக்கு மேல எக்ஸிட் பண்ணாதீங்க. 2 days ஒன்ஸ் இல்லைன்னா தினமும் கூட நீங்க தாராளமா போடலாம். இது வந்து உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப டேமேஜ்ல பிரச்சனை கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. மஞ்சளுக்கு வந்து நீங்க ஃபேஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா போடுற அந்த கஸ்தூரி மஞ்சள் அது கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் மஞ்சள் தூள் கூட நீங்க போடலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நார்மல் கிச்சனுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் தூள் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. பட் நான் வந்து அது போடுவேன், அதுதான் நிறைய போடுவேன். இப்போ கூட கஸ்தூரி மஞ்சளுக்கு எனக்கு ஸ்டாக் இல்லாமல் இருக்குது. ஸோ சமையல் மஞ்சள் தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்கின் எதுவும் பிரச்சனை கொடுக்கல. அண்ட் என்னோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:1 அந்த மாதிரி தான் இருக்கும். 3 மடங்கு கடலை மாவுனா 1 மடங்கு வந்துட்டு மஞ்சள் இருக்கும். ஸோ அது இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் கொடுக்கல. ஸோ நோ ப்ராப்ளம், நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து உங்களுடைய டார்க் சர்க்கிள்க்கு நான் ஒரு டிப் கொடுக்குறேன். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் லிப்ஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 காட்டன் பேடியில் ஒரு காட்டன் பேடியில் ஏதோ ஒரு காட்டன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ தயிரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பவுலில் எடுத்து அந்த காட்டன் பேடை வந்துட்டு முக்கிக்கிறேன் தயிரில். ஸோ இப்போது அந்த காட்டன் பேடை எடுத்து 2ஆக பிரிச்சோ இல்லை 2 தனியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா, அதை எடுத்து என்னுடைய கண்ணு மேலே வைக்கிறேன். நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது குக்கும்பர்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் கண்ணு மேலே வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு காட்டன் பேடை எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் வைக்கிறேன். ஸோ இது அப்படியே விட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, படுத்து இல்லை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண போறீங்க. அண்ட் ஃபேஸ் பேக் போடும்போது தயவு செஞ்சு கழுத்து அண்ட் கழுத்து பின்னாடியும் போடுங்க. உங்களுக்கு அந்த டைம் எடுத்துக்கோங்க. முன்னாடியே வந்து வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருங்க. இல்லை வீட்டில் யாராவது வேலை கொடுக்குறாங்கன்னா இப்போ கொடுக்காதீங்க, நான் வந்து பேம்பர் செஷனில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிடுங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இது எல்லாத்தையும் வந்துட்டு வாஷ் பண்ணிட போகிறோம்.
குளிச்சிட போகிறோம் லிட்டரலாக. ஏன்னா நம்ம தலையில் வந்துட்டு இந்த பேக்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹேர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பாடி வாஷ் அண்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஹேருக்கு ஏதாவது ஒரு ஹேர் சீரம் போட்டுக்கோங்க, ஃபேஸ்க்கு ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஏதாவது போட்டுக்கோங்க. பாடியில் நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு மறுபடியும் மாய்ஸ்சரை வந்துட்டு லாக் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய மாமா எர்த் பாடி யோகர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ரீசெண்டாக வந்திருந்தது. 2 வேரியன்ட்ஸ் இருக்கு இதிலே, உப்டன் வேரியன்ட் அண்ட் கொக்கோ வேரியன்ட். நான் கொக்கோ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து காஃபி அண்ட் சாக்லேட் அப்படின்றது வந்து ரெண்டுமே ஒரு ஃபேவரட்டான விஷயம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் இருக்க கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி, கொக்கோ அண்ட் கிளிசரின். ஸோ காஃபி பேசிக்கலாவே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்க அந்த செல்லுலைட் அப்பியரன்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுது. நிறைய ஆன்டி ஏஜிங் அண்ட் உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து காம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கொக்கோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் வந்துட்டு நல்லா சூட் ஆகக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் வந்து கொக்கோ. ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து கிளிசரின் வந்து சூப்பர் ஹைட்ரேஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நான் எப்படி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா உங்களுடைய அந்த ஒரு ஷவர் கேபினெட்லேயே வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுமே போடக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய உடம்பு வந்து ஃபுல்லாக காயறதுக்குள்ள நீங்கள் வந்துட்டு இந்த பாடி யோகர்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருந்தால யோகர்ட் அண்ட் தயிருக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன்லேயே இருக்கும் யோகர்ட் அண்ட் தயிர் அப்படின்ற ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான் அப்படின்ட்டு. வெல் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் சேம். பட் என்னன்னா அந்த நியூட்ரியன்ஸ் அளவு வந்துட்டு தயிர்க்கும் யோகர்ட்க்கும் மாறும். ஆல்சோ கர்ட் அண்ட் யோகர்ட் வந்து என்ன ஒரு விஷயத்தில் வந்துட்டு வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக்கிங் ப்ராசஸில். ஸோ தயிர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் தயிரை எடுத்து ஆல்ரெடி இருக்க தயிரை எடுத்து பாலில் ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி தயிராக ஆக்குவோம். ஸோ இது தயிர். யோகர்ட் அப்படி கிடையாது. நீங்க வந்து பால்ல வந்துட்டு பாக்டீரியாஸ் வந்துட்டு கொடுத்து அதை வந்துட்டு ஃபெர்மெண்ட் பண்ண அப்புறம் வரது தான் வந்து யோகர்ட். ஸோ இது வந்து மேக்கிங் ப்ராசஸ்ல வந்துட்டு டிஃபர் ஆகுது. இதுதான் வந்து யோகர்ட் அண்ட் கர்ட். அண்ட் யோகர்ட்லயே வந்து நிறைய ரிச் நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த யோகர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எடிபிள் கிடையாது, இது சாப்பிட்ற யோகர்ட் கிடையாது. இது வந்து பாடி லோஷன் மாதிரி இல்ல பாடி கிரீம் மாதிரி. ஸோ இதனுடைய பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செம்ம கியூட்டான ஒரு பிளாஸ்டிக் பாட்டில தான் வருது. மாமார்த் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணிடுறாங்க. ஸோ தே ஆர் பிளாஸ்டிக் ஃப்ரெண்ட்லி. அண்ட் லிட்ரலா இதை பார்த்தீங்கன்னா அப்படியே யோகர்ட் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஏதாவது யோகர்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பேக்டு டின்ஸ்லாம் வரும் யோகர்ட் அப்படின்ட்டு, ஃப்ளேவர்ட் யோகர்ட்ஸ், பிளெயின் யோகர்ட்ஸ் அப்படின்லாம் வரும். இதில் வந்து என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாடி லோஷன் அண்ட் பாடி பட்டர் விட ரொம்ப ரொம்ப லைட் அண்ட் வெயிட். உங்களுக்கு வந்து ஏதோ நீங்க உடம்புல போட்ட மாதிரியே தெரியாது. பயங்கர லைட் அண்ட் வெயிட். லிட்டரலா நீங்க தண்ணி எடுத்து உங்க கையில தேய்க்கிற மாதிரியே தான் இருக்கும். பட் அது மாய்ஸ்சரைஸ் பண்ற நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம பாத்துக்குது. இது உங்களுக்கு 200 ml 499 rupeesக்கு தராங்க. அப்புறம் இதுல பாரபன்ஸ், சிலிக்கன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா ஜெண்டர் ஆளுங்களுமே தாராளமா இது யூஸ் பண்ணலாம். கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, யார் வேணா யூஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு வேரியன்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உப்டன் யோகர்ட். இதுல வந்து கீ இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டர்மரிக் அண்ட் சாஃப்ரான், மஞ்சள் அண்ட் குங்குமப்பூ தான் மெயின் கீ இன்கிரீடியன்ஸா இருக்கு. ஸோ மஞ்சள்ல நிறைய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. சாஃப்ரான் வந்துட்டு ரொம்ப ஹை இன் டென்சிட்டி அண்ட் அது வந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. உங்க ஸ்கின் டோன் அண்ட் அந்த ஸ்கின் கண்டிஷனை வந்துட்டு ப்ராப்பரா நரிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது சாஃப்ரான். அகைன் இதுல கிளிசரினும் இருக்கு. கிளிசரின் அகைன் உங்களுக்கு அந்த டீப் மாய்ஸ்சரைசேஷன் இல்ல டீப் ஹைட்ரேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஃப்ளேவருக்கு அந்த வேரியன்ட்க்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்மெல்லுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்மெல். அண்ட் எனக்கு இது பர்சனலா இப்போ வந்து கரண்ட் ஃபேவரட்டா இருக்கு. என்னுடைய பாடி மாய்ஸ்சரைசேஷனுக்கு இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பாடி யோகர்ட்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் உங்க ஸ்கின்னோட மாய்ஸ்சரை வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஆக்சுவலா அவங்க குரூவல்டி ஃப்ரீ அண்ட் இப்போ பீட்டா சர்டிஃபைட் கூட. ஸோ நீங்க இந்த மாதிரியான ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத குரூவல்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மாமார்த் வந்து தாராளமா செக் பண்ணலாம். ஸோ நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஆல்சோ நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கோட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கூட இருக்கும். ஸோ அவைல் பண்ணிக்கோங்க. இதை நீங்க அமேசான், நைக்கா அண்ட் மாமார்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க வாங்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேம்பர் விஷயம். இப்போ நம்ம எக்ஸ்டீரியரா எல்லாமே வந்து பண்ணிட்டோம். தலைக்கு பண்ணிக்கிட்டோம், முகத்துக்கு பண்ணிக்கிட்டோம், உடம்புக்கு பண்ணிட்டோம். அடுத்து இன்டீரியரா நம்ம வந்து பார்த்துக்கணும். அதாவது வயிற்றுக்குள்ள போடுற ஒரு விஷயம். ஸோ என்னன்னா மோர் அப்படின்றது வந்துட்டு ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், உங்கள் உடம்புக்கு எவ்வளோ நல்லது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மோர் வந்து நீங்கள் இந்த சம்மர் டைமில் ஸ்பெசிஃபிக்காக வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் போதோ இல்லை உங்களுக்கு நிறையா டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அதை தாராளமாக நிறைய கன்சியூம் பண்ணுங்கள். தண்ணி மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டுருங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆஃப் தயிர் எடுத்துப்பேன். தயிர் எடுத்துட்டு கொஞ்சோண்டு அதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிப்பேன். அண்ட் கொஞ்சோண்டு
வெந்தய சீட் வந்து ஆட் பண்ணிப்பேன். வெந்தயம் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் மோராக நீங்கள் தயிர் குடிக்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்ல உடம்பு ஹைட்ரேட் ஆகும், குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப ஹீட் ஆகாது. நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வச்சுட்டும் அரைக்கலாம், இல்லை அப்படியே கூட அரைக்கலாம். நான் சம்டைம்ஸ் மறந்துடுவேன் ஊற வைக்கிறதுக்கெலாம், ஸோ அதனால் அப்படியே போட்டு அரைச்சிடுவேன். இல்லை 4-5 வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டு மாத்திரை மாதிரி மோரோடு சேர்த்து சாப்பிட்ருவேன். இதுதான் வந்து நான் பண்ணுறது. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோவுக்கு. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயம், இல்லை தயிர்லேயே நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நான் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எனக்கும் கமெண்ட் செக்ஷன் பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.